வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகரம். எல்லாமுமான இறைவனின் அருளால் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வளங்களும் நலன்களும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். மகர ராசி அன்பர்களே, ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த ஆண்டுக்கான பொது பலன்களை முதலில் பார்க்கலாம். மார்கழி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம், சித்த யோகம், கன்னிகா லக்னம், இரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும். குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஊடகத்துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர், கணிதம், ரசாயனம், ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர், புத்தகத்துறை, மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும். மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். உணவு உற்பத்தி உயரும். விவசாயிகள் லாபமடைவர். மக்களுடைய பொருளாதாரம் உயரும். மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். வெப்பம் அதிகரிக்கும். சனியை ராசிநாதனாகவும், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசி பலனை பார்க்கலாம். இந்த ஆண்டு கோள்களின் நிலை: குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், உபஜயஸ்தானத்தில் ராகு பகவானும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வியாழன், ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாயும், ஆயுள் ஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 4 முக்கிய பெரிய கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 7.5 சனியிலிருந்து விலகி 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் வலுவாக சென்று அமரவிருக்கிறார். இது உங்களுக்கு மிக சிறப்பு. மே 14 அன்று குரு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வதும், மே 18 அன்று ராகு பகவான் உங்கள் ராசிக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்வது சிறப்பன்று. கேது பகவான் அதே நாளில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலசஸ்தானத்திற்கும் சென்று அமர்கிறார்கள். இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 7.5 சனியிலிருந்து விடுபட்டு 3ஆம் இடத்திற்கு சென்று அருமையாக அமரவிருக்கிறார் சனி பகவான். என்ன நற்பலன்கள் பெறவிருக்கிறீர்கள்? மற்ற கெடுபலன்களை தரக்கூடிய கிரகங்கள் என்ன பலன்கள் தரவிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். கடந்த ஆண்டுகள் உங்களுக்கு சோதனையும் வேதனையும் மிகுந்த ஆண்டாக அமைந்திருக்கும். பணப்பற்றாக்குறை, நோய், பிறரால் அவமானம் போன்றவை சந்தித்திருப்பீர்கள். மனதிற்குள் வைத்துக்கொண்டு மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் அவதிப்பட்டிருந்திருப்பீர்கள். அந்த நிலை மாறும். உங்களை விட்டு பெரும்பான்மையான பிரச்சனைகள் விலகும். உங்கள் 16ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து வருட முதல் நாளில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு இந்த ஆண்டு நடக்கவிருக்கின்ற நற்பலன்களின் அச்சாணியாக அமையவிருக்கிறது. 7.5 சனி முடிவுக்கு வருகின்ற மார்ச் 29க்கு பிறகு உங்களை 7.5 ஆண்டுகளாக பிடித்த பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரவிருக்கின்றன. கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். அவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாகவும் பணப்பற்றாக்குறையாகவும் தடை தாமதங்களை சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெற்றியை குவிக்கப் போகிறீர்கள். உங்களை மதிக்காதவர்கள், அவமானப்படுத்தியவர்கள் உங்களிடம் வலிய வந்து இணைவார்கள். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்னும் 5.5 மாதங்களுக்கு குரு பகவான் வலுவான நல்ல நிலையே அமர்ந்திருப்பார். பகுதியில் உங்கள் வருவாய் அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். வீட்டில் திருமணம் போன்ற விசேஷ காரியங்கள் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு
குழந்தை பாக்கியம் ஏற்படும். அடுத்த 6 மாதங்கள் மிக கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். பண விரயம் ஏற்படும். பிறரிடம் பண விஷயத்தில் கவனம் வேண்டும். கட்டாயமான வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவை ஏற்படும். உறவினர்களுடன் மனக்கசப்பு உண்டாகும். வெறுப்பான மனநிலை தோன்றும். செய்யாத குற்றத்திற்காக பழி சுமக்க வேண்டியிருக்கும். மே 18 ராகுவும் கேதுவும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். உங்கள் அந்தரங்க விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு வேண்டியவர்களே கூட கோபத்தில் போட்டு உடைத்துவிடும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான பயணங்களில் ஈடுபடுவீர்கள். முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கண்டறிந்து முன்னேற்றம் காணுவீர்கள். வீட்டில் பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள். சிலர் உங்கள் மேல் வீண் வதந்திகளை பரப்பி வம்புக்கு வரலாம். அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரத்தம் சம்பந்தமான நோய்கள், பல், ஈறு போன்றவற்றிலும் நோய்கள் ஏற்பட்டு மறையும். மற்றபடி ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். பணவரவு இயல்பானதாக மாறும். பொருளாதார முன்னேற்றம் சீராக நடைபெறும். புதிய முதலீடுகள் செய்யும் போது எல்லா தரவுகளையும் ஆராய்ந்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலைகளில் அதிக கவனம் செலுத்தினால் முன்னேற்ற பாதையில் செல்லலாம். பணப்பயன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளையும் உடன் பணிபுரிவர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் மூலமாக உங்களை நிரூபித்துக் கொள்வீர்கள். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டில் அபரிதமான லாபம் கிடைக்கும் என்று கூறிவிட முடியாது. உங்களுக்கு எதிரானவர்களை அடையாளம் கண்டு விலகி இருப்பது நல்லது. கூட்டாளிகளுடன் உறவை வெளிப்படையாக வைத்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்களில் கவனமும் அவசியம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியுடனான உறவு ஒற்றுமை பெறும். உறவினர்கள் நண்பர்கள் உறவில் முன்னேற்றம் காணப்படும். ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருப்பீர்கள். பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் மனம் செலுத்துவீர்கள். அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். அரசியல்வாதிகள் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். கட்சி கட்டுப்பாட்டை மீறாமல் வெகு ஜன ஆதரவை பெற்று மேலிடத்தவரின் ஆதரவையும் பெறுவீர்கள். புதிய பதவியை பெறுவீர்கள். உங்கள் உடன் எதிரிகள் அடங்கி நடப்பார்கள். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். பேரும் புகழும் ஓங்கும். உங்கள் படைப்புகள் வெகுஜன ஆதரவை பெறும். தேவையற்ற பயணங்கள் உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். ஆன்மீகத்திற்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வியில் வெல்வார்கள். விளையாட்டு போன்ற துறைகளில் ஈடுபட்டு பாராட்டையும் பரிசுகளையும் பெறுவார்கள். பெற்றோர்களின் முழுமையான ஆதரவை பெறுவார்கள். இந்த ஆண்டு பணத்தை கையாள்வதில் கவனம் வேண்டும். துன்பங்கள் மறைந்து நன்மைகள் மேலோங்கும். தொழில்துறையில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்பட வேண்டும். இந்த ஆண்டு கலவையான பலன்களையே பெறவிருக்கிறீர்கள். ராகு குரு கேது பேச்சியின் போது ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.